வணக்கம் தாரூர் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு. இன்றைக்கு 19ஆம் தேதி இலங்கை செய்திகளோட முக்கியமான பரபரப்பான செய்திகளைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன இவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்ததாக இப்பொழுது இவருடைய சடலம் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக போய் இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். அது குறித்த புகைப்படமும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். இந்த நிலையில் நாளைக்கு திங்கட்கிழமை 20ஆம் தேதி அவருடைய இறுதிக்கிரியைகள் நடக்க இருக்குது. ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தான் இறுதிக்கிரியைகள் நடக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. அமைச்சர் நலிந்த ஜேதிஸ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த மரணம் தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும், தனக்கு மாத்திரமல்ல அனுர அரசாங்கத்துக்கே அதிர்ச்சி அளிப்பதாகத்தான் இருக்கின்றது. காரணம், முக்கிய சாட்சியாளராக இருக்கின்ற இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் உயிரிழந்திருக்கின்றார் என்றைக்குள்ள இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மர்மம் இருக்குது. இது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜேதிஸ தெரிவிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இது தொடர்பான விசாரணைகளை ஒரு அரசாங்கமாக நாங்கள் செய்வோம், இது குறித்து எதிர்க்கட்சியில் இருக்கிற நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லி பெயரை குறிப்பிடாமல் எதிர்க்கட்சியில் இருக்கிற ஆக்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியாகத்தான் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். யாரும் நீங்கள் பதற்றமடைய தேவையில்லை, தேசிய பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் பதற்றமடைய வேண்டாம், உடனுக்குடன் ஊடக சந்திப்புகளை மேற்கொண்டு ஒன்றுமே கதைக்க வேண்டாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்களே பார்த்துக் கொள்வோம் என்ற மாதிரியாக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதோட முக்கியமாக இந்த நலிந்த ஜேதிஸ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு பெரிய பெரிய படுகொலைகள் ஊழல் மோசடிகளோட அதுக்கு ஒரு முக்கியமான சாட்சியாளராக இருக்கிற ஒரு நபர் இப்படி உயிரிழந்துட்டு வாரது பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ஏன்னா முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முகாமையாளர் உயிரிழந்திருந்தார் கபில சந்திரசேன, இப்போ சிடி விக்ரமரத்ன. இப்படி இருக்கைக்குள்ள அது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் இல்லை, உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜேதிஸ சொல்லியிருக்கிறார். இந்த போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவோட மரணம் குறித்து இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், அவரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இது சாதாரணமான மரணம் அல்ல, இதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், இதுக்கு பின்னால் உள்ள நபர்களை அதிரடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என்னத்தை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார் என்றால், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடைய விசாரணையில் உங்களுக்கு தெரியும் சாரா ஜாஸ்மின், அந்த நேரம் விசாரணையின் போது சாரா ஜாஸ்மினுடைய டிஎன்ஏ அறிக்கையை போலியாக தயாரித்து கொடுங்க, ஃபேக்காக தயாரித்து கொடுங்கன்னு சொல்லி முன்னாள் போலீஸ் மா அதிபர், அந்த நேரம் போலீஸ் மா அதிபராக இருக்கும் பொழுது தனக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. யாரால் பிரயோகிக்கப்பட்டது? அந்த நேரம் ஆட்சியில் இருந்த ஒரு உயர் அதிகாரியால் தனக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். அப்படி முக்கியமான தீர்மானம் மிக்க வாக்குமூலத்தை கொடுத்து கொஞ்ச நாள்லேயே இந்த ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கின்றக்குள்ள இது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதித்திட்டம் சூழ்ச்சிகள் இருக்கின்றது, யாரோ ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்லி சமீர பெரேரா தெரிவிச்சிருக்கார். இந்த விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரங்கமாக தெரிவிச்சிருக்கிறார். என்னவென்றால், இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட முகாமையாளராக இருந்த கபில சந்திரசேன கழுத்து நிறுத்து உயிரை மாய்த்து கொண்டார். அவர் என்ன விஷயத்தில் சிக்கியிருந்தார் என்றால், ஏபஸ் கொடுக்கல் வாங்கலின் போது நடந்த பெரிய ஒரு ஊழலில் தான் சிக்கியிருந்தார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கலில் நடந்த மோசடி நேரத்தில் அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரிய தொகை பணத்தை மஹிந்த ராஜபக்சவின் தங்காலையில் இருக்கிற ஆளுநர் நிலத்தில் வச்சு கொடுத்ததா அவர் வாக்குமூலத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார், வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கிறார். அதோட முக்கியமான சத்திய கடதாசியையும் கொடுத்திருக்கிறார் விசாரணை குழுவுக்கு. என்ன அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவர இருந்த நேரத்தில், இவரிடமிருந்து வாக்குமூலத்தை பெற இருந்த நேரத்தில் தான் கபில சந்திரசேன அப்படியொரு நிலைக்கு தள்ளப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அப்படியான விஷயங்களை சுட்டி காட்டி மஹிந்த ராஜபக்ச உட்பட நாமல் ராஜபக்ச உட்பட நிறைய பேர் விசாரணைக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருமே பயந்து கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி விவசாய பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அனுர அரசாங்கத்தால் எடுக்கப்படுற நடவடிக்கைகள் இருந்து தப்பிப்பதற்காகத்தான், திசை திருப்புவதற்காகத்தான் தாங்கள் ஆட்சிக்கு வர நிற்கின்றார்கள் என்றும் சொல்லி வெளிப்படையாக நாமல் கருணாரத்ன தெரிவிச்சிருக்கிறார். பில்லியந்தல போகுந்தர வீரசிங்க மாவத்து என்ற இடத்துல ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. சந்தேகத்துக்கிடமான முறையில் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வரும்பொழுது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான விசாரிக்கும் போலீசார் தான் அவர்களை மறைச்சிருக்கிறார்கள். இவர்கள் தப்பி ஓடும் பொழுது அவர்கள் நிற்காம போனபடியாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் அதில் ஒருவர் தப்பி ஓடிட்டார், ஒருவர்
காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதே மாதிரியான ஒரு சம்பவம் கடந்த வாரமும் நடந்தது. இதே மாதிரி சந்தேகத்துக்கிடமான முறையில் தப்பி செல்லும் பொழுது, ஆனால் அதில் வந்த 2 பேரில் ஒரு ஆள் துப்பாக்கியை பறித்து போலீசாரை சுட்ட சம்பவம் பதிவாக இருந்தது. எங்களுடைய காணொளிகளில் இருக்குது. இந்த சம்பவம் எப்படி என்று சொன்னால், போலீசாரை சுடவில்லை. போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில், இவர்கள் தப்பியோடும் பொழுது துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒரு நபர் காயமடைந்து வைத்தியசாலையில் இருக்கிறார், மற்ற நபர் தப்பி ஓடிவிட்டார். அந்த தப்பி ஓடிய நபரை தேடி போலீசார் கடுமையான விசாரணைகளை நடத்தி வராங்க. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் ஒரு விபத்து சம்பவித்திருக்கின்றது. நேற்று பின்னேரம் போல தான் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. பருத்தித்துறையை சேர்ந்த 29 வயது இளைஞன் இதில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை காலமாக அதிகமாக விபத்துக்கள் நடந்து வருது. போலீஸாரும் இதற்குரிய விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வராங்க. இப்போ அடிக்கடி ஒவ்வொரு இடங்கள்லையுமே போலீஸார் சிக்னலாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் கடவைகளாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் போலீஸார் கடுமையான விசாரணைகளில் டிராஃபிக் போலீஸார் நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இதில் இருந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், போலீஸார் மிக முக்கியமான ஒரு சிறந்த நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். அதை நாங்கள் நல்லதை பாராட்டியாக வேண்டும். ஒரு தவறு செஞ்சால் ஸ்பாட் ஃபைன் எடுக்கிறது அல்லது கோர்ட்ஸுக்கு விடுறதை தாண்டி அதுக்குரிய என்னென்ன செய்யணும் என்று சொல்லி மக்களுக்கு, வாகன சாரதிகளுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ கிட்டடியிலிருந்து தான் வந்திருக்குது. முக்கியமாக யாழ்ப்பாண போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது சகல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இலங்கை முழுவதுமாக வந்தால் சிறப்பான விஷயமாக இருக்கும். என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வாகனத்தில் ஹெட்லைட் மாற்றலை, சிக்னல் லைட் மாற்றலை, அல்லது கோன் மாற்றலை, அல்லது பிரேக் லைட் மாற்றலை, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்யலைன்னு சொன்னால், அவங்களோட வேலை பழுவாலேயோ நேரம் இல்லாதாலேயோ நீங்கள் அதை மாற்ற விட்டாலும் ஒரு விபத்துக்கு காரணமாக அமைகிறது இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்போ நீங்கள் எப்போ பிடிபடுறீங்களோ அதிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு தெளிவுபடுத்தல் தராங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கடவைகள், புகையிரத கடவைகளில் அந்த கடவை விழுந்துட்டேன்னு சொன்னால் அதையும் தாண்டி அதுக்குள்ளால குறுக்க போட்டு அப்படி அவசரமாக போய் உயிரை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு தெளிவுபடுத்தலை போலீஸார் முன்னெடுக்கிறாங்க. உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம்.